இந்த மாதம் அல்லது இந்த சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலாவினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு வாய்ப்பு. ஒரு மனிதன் குறுகிய கால வாழ்க்கையை பெற்று அந்த குறுகிய காலத்துக்குள் நீண்ட காலம் வாழ்கின்ற மனிதன் செய்கின்ற அமல்களைப் போல நிறைந்த அமல்களை, நல்லமல்களை செய்து அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் சுவனபதியையும் பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னர் மிகப்பெரிய சமூகங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கின்றன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நீண்ட ஆயுள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை மிக மிக குறுகிய சொற்பகால வாழ்க்கை. ஆனால் அந்த சொற்ப காலத்துக்குள் அல்லாஹ் நீண்ட காலம் வாழுகின்ற ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களை, அந்த அமல்களின் மூலமாக கூலிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் அவ்வளவு நிறைந்த பேறுகள் பெற்ற ஒரு மிக பெருமதியான நாட்கள். இப்படியான நாட்களைப் போல அல்லது இப்படியான வாய்ப்பை போல நிறைந்த வாய்ப்புகளை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ரமலான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ரமலானின் கடைசி 10 நாட்கள் அதிலும் மிகப்பெரிய வாய்ப்பு. அதே போல ரமலானின் கடைசி 10 நாட்களில் இருக்கின்ற லைலத்துல் கத்ர், அது மிக மிக பெரிய பாக்கியம். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைந்த அருள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, ஒரு மனிதன் அடைந்து கொள்ளுகின்ற இரவு நேரத்தின் கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் மிக மிக பெருமதியான நேரம். இமாம் மிம்பரிலே இருக்கின்ற நேரம். இவைகளெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகள், பாக்கியங்கள். மனிதன் கொஞ்சமாக செய்கின்ற அமல்களுக்கும் நிறைந்த கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படியான ஒரு வாய்ப்புத்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நாட்களினுடைய பெருமதி, அதில் இருக்கின்ற அருள்கள் எல்லாம் நாங்கள் சில போது கேட்டிருப்போம், படித்திருப்போம். அதிலும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பேச வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்துத்தான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் வசதி படைத்த செல்வந்தர்கள் அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு தரிசனம் போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்து தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து அவர்கள் மிகப்பெரிய பயணம் ஒன்றை போயிருக்கிறார்கள். அவர்களுடைய பயணத்தை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நாட்களில், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறான். அந்த நாட்களில் பொதுவாக தங்களுடைய ஊர்களில் இருக்கின்ற போது செய்கின்ற அமல்களோடு சேர்த்து அல்லாஹ் ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறான். அதுதான் திக்ர், அல்லாஹுவை ஞாபகம் செய்வது. சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது, வயஸ்குரு ஸ்முல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத், கணிப்பிடப்படுகின்ற, கணக்கெடுக்கப்படுகின்ற நாட்களில் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள். இந்த கணிப்பிடப்படுகின்ற நாட்கள் என்றால் என்ன என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது என்று விளக்கம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, எங்களுடைய தொழுகையோடு, எங்களுடைய நோன்போடு, எங்களுடைய சதகாக்களோடு, எங்களுடைய உல்ஹியாவோடு அல்லாஹு தஆலா மட்டுப்படுத்தாமல் குறிப்பாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வார்கள், புகழ்வார்கள், அல்லாஹுவை ஞாபகம் செய்வார்கள் என்ற மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை
இந்த இறைவசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு ஹாஜி, அல்லாஹ்வினுடைய வீட்டுக்கு போயிருக்கின்ற ஒரு மனிதன், அவன் அந்த நாட்களில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய விடயமாக திக்ர் தஸ்பீஹ் இருப்பதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் அவன் செய்கின்ற அந்த திக்ருக்கு அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியான கூலி இருக்கிறது, அவனிடத்தில் மிகப்பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது. எனவே துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து ஹாஜிகள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு மிக பிரதானமான அம்சம், தேவையில்லாத விடயங்களிலே நேரத்தை கழிப்பதை தவிர்த்து, குறிப்பாக நிறைய பேர் கூடுதலாக தேவையற்ற விடயங்களை பேசிக் கொண்டிருப்பது, அதே போல சில இடங்களை பார்ப்பதிலும் தரிசிப்பதிலும் நேரத்தை வீணாக்குவது. பார்ப்பது பிழையல்ல, ஆனால் அதிலே நேரத்தை வீணாக்குவது, அதையெல்லாம் தவிர்ந்து கொண்டு எங்களுடைய உள்ளமும் கூடுதலாக அல்லாஹ்வோடு தொடர்பட்டிருக்க வேண்டும். சகோதரர்களே, அந்த தொடர்பு வெறுமனே தொழுகையோடு மட்டுமல்ல நிறுத்தி வைப்பது, நோன்போடு மட்டும் அந்த தொடர்பு இருப்பதல்ல. அதே போல சதகாக்கள் மூலமாக தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, மாறாக அவனுடைய உள்ளம் அதிகமான நேரத்தை அவனை அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதன் மூலமாக, திக்ர்கள் மூலமாக, தஸ்பீஹல் மூலமாக ஒரு மனிதன் அந்த தொடர்பை நீண்ட நேரம் எல்லா நேரங்களிலும் வைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். சகோதரர்களே, அப்படி ஒரு மனிதன் எந்த நேரமும் அல்லாஹுவை ஞாபகம் செய்து கொள்வதில் தான் அவனுக்குரிய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. வெளி வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய ஞாபகம் எதுவுமின்றி பள்ளிவாசலுக்குள் வருகின்ற போது, தொழுகின்ற முசல்லாவுக்கு வருகின்ற போது மட்டும் அவனுடைய அல்லாஹ்வினுடைய ஞாபகம் வருகிறதென்றால் அது அவனுடைய ஈமானிலே குறைபாடு இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது என்று பொருளாகிவிடும். ஒரு உண்மையான முஸ்லிம் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை ஞாபகம் வைத்திருப்பான். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் வைத்திருப்பான். தன்னுடைய வாழ்க்கையில் காலையிலே கண் விழித்தது முதல் அடுத்த நாள் தூக்கத்திலிருந்து எழுகின்ற அந்த கண் விழிக்கின்ற நேரம் பெறுகின்ற வரைக்கும் அவனுடைய அத்தனை செயற்பாடுகளையும் தீர்மானிக்கின்ற அல்லது அத்தனை செயற்பாடுகளிலும் தாக்கம் செலுத்துகின்ற, பாதிப்பு செலுத்துகின்ற ஒன்றாக திக்ருல்லா, அல்லாஹ்வினுடைய அந்த திக்ர் ஞாபகம் இருக்கும். அது இருக்கும். அது இல்லாமல் போகின்ற போது மனிதன் தவறிழைக்கிறான், தவறான பாதையை நோக்கி நகர ஆரம்பித்து விடுகிறான். அன்பானவர்களே, எனவே ஒரு முஸ்லிமுக்கு தான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் ஞாபகம் பெறுகிறான் என்றால் அவன் செய்கின்ற காரியம் சரியா பிழையா, நல்லதா கெட்டதா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா வெறுப்புக்குரியதா, அவனுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லித் தந்ததா, அல்லது இது என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் செய்கின்ற காரியமா என்று அவன் எல்லாவற்றையும் உரசி பார்த்து ஆய்ந்து அறிந்து தெளிந்து செய்கின்ற ஒரு வாய்ப்பை அவன் பெற்றுக் கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விடயத்திலும் அல்லாஹுவை மறந்தது கிடையாது. சகோதரர்களே, சஹாபா தோழர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலிலே அணிந்திருக்கின்ற பாதணியினுடைய பட்டி அறுந்து விட்டாலும் அதையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அணிந்திருக்கின்ற பாதணியில் ஏதாவது பாதிப்பு வந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஆனால் அப்படியான அற்பமான விடயத்தை கூட எங்களுடைய முன்மாதிரி, எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிகப்பெரிய பாடம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை சொல்லித் தருகிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு இருக்க வேண்டும், அவனுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சந்தர்ப்ப துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சந்தர்ப்ப துஆக்கள் ஆயிரம். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் அத்கார் பிரார்த்தனைகள் என்ற ஒரு நூலை கூட தொகுத்திருக்கிறார்கள். அவ்வளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்கின்ற போதும் அல்லாஹுவை ஞாபகம் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். அப்படி துஆக்கள் ஓதி இருக்கிறார்கள். இன்று சிறு பிள்ளைகள் இருக்கின்ற போது, சிறு பராயத்தில் இருக்கின்ற போது பாடசாலைகளில் நாங்கள் சந்தர்ப்ப துஆக்களை ஓதி இருப்போம், மனநமிட்டிருப்போம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அது வளர்ந்தவுடன் நடைமுறையில் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லாமலே இருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய மிகப்பெரியதொரு சந்தர்ப்பம், வாய்ப்பு அல்லது ஒரு சாதனம் பிரார்த்தனைகள். ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது, வீட்டுக்குள் நுழைகின்ற போது, கண்ணாடியை பார்க்கின்ற போது, மலசல கூடத்துக்குள் நுழைகின்ற போது, வெளியேறுகின்ற போது, வாகனத்தில் ஏறுகின்ற போது, இறங்குகின்ற போது, இடிசப்தம் மின்னலை கேட்கின்ற போது, இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் அனர்த்தங்கள் வருகின்ற போது, மழை பொழிகின்ற போது, அல்லது மழை தேவை என்கின்ற போது, இப்படி எல்லா விடயங்களிலும் சந்தர்ப்ப துஆக்களை எங்களுடைய முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதை திக்ர் என்று சொல்லுகிறோம். ஒரு மனிதன் அந்த சந்தர்ப்ப துஆக்களோடு மிக நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பானாக இருந்தால் அவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு வெளியேறுவான். வாகனத்தில் ஏறுகின்ற போது அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு ஏறுவான். வீட்டுக்குள் நுழைகின்ற போது அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு நுழைவான். இது அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக அது மாறிவிடுகிறது. அந்த 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 சந்தர்ப்ப துஆக்களை ஓதுவதென்பது பாவங்களை விட்டும் அதை தடுப்பதற்கு மிகப்பெரிய கேடயமாக மாறிவிடுகிறது. எனவே சகோதரர்களே, இது குறித்து துல்ஹஜ் மாதத்தின் இந்த நாட்களில், ஆரம்ப நாட்களில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அது எங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சிக்குரிய காலமாக இந்த காலத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்படுத்திக் கொள்வதற்கு, ஈமானை அதிகரிக்க செய்வதற்கு சில விடயங்கள் இருக்கிறது, சில துஆக்கள் இருக்கிறது, சில கலிமாக்கள் இருக்கிறது. அவைகளை நாங்கள் ஓதுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காலை மாலை ஔராதுகளினுடைய தொகுப்புகள் இருக்கிறது. அவைகள் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு இருப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டலை அந்த துஆக்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. உதாரணமாக சகோதரர்களே, உள்ளத்திலே எங்களுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் அதிருப்தி வருகிறது, கவலைகள் வருகிறது, அவநம்பிக்கை வருகிறது. இவைகளையெல்லாம் நீக்குவதற்குரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் சந்தர்ப்ப துஆக்கள், திக்ர். ஒரு கவலை வருகின்ற போது ஹஸ்பி அல்லாஹ் போதுமானவன் என்று ஒரு மனிதனுடைய அந்த துஆ அவனுக்கு சொல்லிக் கொடுக்குமாக இருந்தால் உள்ளத்தில் இன்னும் தைரியம் பிறக்கும், அவநம்பிக்கை குறைந்து போகும். அதே போல நாங்கள் பழமையாக ஓதுகின்ற கலிமாக்கள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வே மிகப்பெரிய சக்தி படைத்தவன் என்ற அந்த வார்த்தை, அவன்தான் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் பொருத்தமானவன் என்பதையெல்லாம் ஒரு மனிதன் பொருள் உணர்ந்து உள்ளத்தால் சொல்லுகின்ற போது அல்லாஹ்வினுடைய வல்லமையை அவன் புரிந்து கொள்கிறான். அவனுக்கு தெரியாமல் இது ஒன்றும் நடக்கவில்லை என்ற மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்கு வருகிறது. அல்லாஹ் எனக்கு நாடியதை தருவான், நல்லதாக அது இருக்கும் என்ற நம்பிக்கை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. எனவே அவனுடைய ஈமான் பலப்படுகிறது. இதே போல சகோதரர்களே, இந்த வார்த்தையை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லுவானாக இருந்தால் 100 தடவைகள் அவன் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறான். 100 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகின்றன. 100 பாவங்கள் அவனுடைய அழிக்கப்பட்டு விடுகின்றன. அதே போல அன்று மாலை ஒரு மனிதன் காலையிலே அதை ஓதுவானாக இருந்தால் அன்று மாலை ஆகின்ற வரைக்கும்
ஷைத்தானிடத்திலிருந்து அவன் பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறான். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெருமதியான ஒரு மிகப்பெரிய துஆ, மிகப்பெரிய திக்ர். அதே போல சகோதரர்களை, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். வாழ்க்கையிலே மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, தொழிலிலே பரக்கத்தில்லை, உள்ளத்திலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இது வர வேண்டுமாக இருந்தால் இந்த கலிமாக்களை எல்லாம் அவன் அல்லாஹ்வை புகழ்கின்றவனாக, அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கே புகழனைத்தும், ஒலா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு அவனை தவிர வேறு எவனும் இல்லை, அவன் மிகப்பெரியவன் என்று உள்ளத்தால் அவன் சொல்லுவானாக இருந்தால் அதன் மூலமாக அவன் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்கிறான். சகோதரர்களே, அதே போல நபிமார்கள் ஓதிய சில துஆக்கள் இருக்கிறது, திக்ர்கள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லித்தரு, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் வருகின்ற ஒரு வசனம் இது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய வீட்டை காபாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொன்ன ஒரு பிரார்த்தனை தான் இது. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நீயே உயர்ந்தவன், நீயே எல்லாவற்றையும் பார்ப்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தால் அந்த வார்த்தை வெறுமாக இருந்தால் சகோதரர்களே, அவனிடத்தில் பணிவு வருகிறது, அவனுடைய உள்ளம் பண்படுகிறது, அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உளநோய்கள் எல்லாம் மிக தூரமாக போய்விடுகிறது. இப்படியாக எத்தனையோ துஆக்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் தேவைகள் இல்லாத மனிதன் கிடையாது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் மறுமையிலும் எனக்கு நல்லதை தருவாயாக என்ற பிரார்த்தனை. இவைகள் எல்லாமே சகோதரர்களே எங்களை அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக ஆக்குவதற்குரிய துஆக்கள். ஸலவாத்து சொல்வது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். நாங்கள் படித்திருக்கிறோம், மனனமிட்டிருக்கிறோம், அது பாடமாக இருக்கும். தொழுகையிலே ஓதுகின்ற ஔராதுகளோடு மிக நெருக்கமாக இருக்கும். அவைகளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த நேரமும் வாகனத்தில் செல்லுகின்ற போது, தனிமையில் நடக்கின்ற போது, பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற போது, வீட்டுக்கு போகின்ற போது, அலுவலகத்துக்கு செல்லுகின்ற போது, வீடுகளிலே வேலைகள் செய்கின்ற போது, தேவையற்ற விடயங்களை கேட்பதை விட்டும் எங்களை தூரமாக்கி இவைகளை உள்ளத்தால் உணர்ந்து தெரிந்து அறிந்து புரிந்து அவைகளை நாங்கள் உச்சரிக்கின்ற போது உள்ளம் அல்லாஹ்வோடு நெருக்கமாகிவிடும். எனவே சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் திக்ருக்குரிய நாட்கள். நோன்பு, நாங்கள் முடியுமானவர்கள் நோன்பை நோற்றுக் கொள்வது, சதக்காக்கள் செய்வது, அதே போல உதுஹியாவை நிறைவேற்றுவது, இவைகளெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் செய்வதற்கு இலகுவான ஒன்றுதான் திக்ர். அதை அதிகமாக்கிக் கொள்வோம், கூடுதலாக்கிக் கொள்வோம், எந்த நேரமும் உச்சரிப்போம், பொருளுணர்ந்து செய்து கொள்வோம். அதன் மூலமாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் இருக்கின்ற எல்லா விதமான அருட்பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.